ஹலோ குட்டீஸ், ஹவ் ஆர் யூ? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த 2026 வருஷத்தினுடைய முதலாம் காலாண்டில் இன்னைக்கு உங்களை நாங்கள் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு பாடத்தில் நடத்துறதுக்கு என் கூட யார் வந்திருக்கா தெரியுமா? ஹலோ, உங்கள் பேர் என்ன? ஏஞ்சல். அடுத்தது பாருங்க, விஷு வந்திருக்கிறாரு. அடுத்தது ஸ்வேதா வந்திருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு பாடத்தோட தலைப்பு என்ன? விஷு, இந்த பாடத்தோட தலைப்பு என்ன? மறக்க முடியாத இரவு. வெரி குட். இன்னைக்கு பாடத்தோட தலைப்பு மறக்க முடியாத இரவு. இப்போ உங்களுக்கு பர்த்டே வந்துச்சுன்னா அதை மறக்க முடியுமா? மறக்க முடியாதுல்ல. ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா அதெல்லாம் மறக்க முடியுமா? ஸோ அதெல்லாம் மறக்க முடியாதுல்ல. அதே மாதிரி பாருங்க, பைபிளில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருக்குது. அதுதான் பாருங்க, எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமா அடிமையாக இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பார்வோன் என்ன செஞ்சாரு? மோசே என்னன்ட்ட, இங்கே பாரு, இனிமேல் நீ என் முகத்தில் முழிச்ச அவ்வளோதான், செத்துருவ, நீ போயிரு அப்படின்னு சொன்னார். மோசே என்ன, ஓ, நம்ம இந்த எகிப்தை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு போல, ஆண்டவர் எப்படி வழி நடத்திட்டு வந்தாரு அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தாங்க. பாருங்க, எகிப்துல மோசே அவருடைய ஜனங்கள் எல்லாரும் எங்க இருந்தாங்க? கோசேன் அப்படின்ற ஒரு நாட்டில் இருந்தாங்க. அப்படி தானே? கோசேன் நாட்டில் இருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எகிப்து ஃபுல்லாக பாருங்க, கடவுள் 9 வாதையை அனுப்புனாரு. முதல் வாதை என்ன? அங்கே பாருங்க, தண்ணி ரத்தமாக மாறுது. பாருங்க, தண்ணீர் ரத்தமாக மாறுது. ரெண்டாவது வாதை என்ன? அங்கே பார்த்தீங்கன்னா தவளையெல்லாம் வருது. பாருங்க, ரெண்டாவது வாதை தவளை வந்துச்சு. மூணாவது வாதை பார்த்தீங்கன்னா பேனா வருது. பாருங்க, மூணாவது வாதை பேனா வந்துச்சு. நாலாவது வாதை வண்டு. நாலாவது வாதை பாருங்க, அவ்வளோ வண்டுகள்லாம் நிறைய இருந்துச்சு. அஞ்சாவது வாதை கடவுள் என்ன பண்ணாரு? கொள்ளை நோயை உண்டாக்குனாரு. அடுத்தது பாருங்க, ஆறாவது வாதை பாருங்க, மனுஷங்களுக்கு மிருகங்களுக்கு எல்லாருக்கும் கொப்பளமா வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஆறாவது வாதை. ஏழாவது வாதை பாருங்க, கல்மழை பெய்யுது. பாருங்க, வானத்துல மழை தானே பெய்யும், ஆனா அங்க பாருங்களேன் கல்மழையா பெய்யுது. எட்டாவது வாதை பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி பார்த்துருக்கீங்களே, வெட்டுக்கிளி வந்து அந்த தேசத்துல எல்லாத்தையும் அழிச்சு போட்டுச்சு. ஒன்பதாவது வாதை காரிருள். 3 நாள் இரவாவே இருந்துச்சு, விடியவே இல்லை. எப்படி இருக்கும்? இப்ப 10வது வாதையில மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, எகிப்து ஃபுல்லா தலைச்சம்பில்லை, அதாவது மிருகங்கள்ல பிறக்கிற மிருகம் எதுவா இருந்தாலும் சரி, மனுஷங்கள்ல பிறக்கிற பிள்ளை எதுவா இருந்தாலும் சரி, நான் அதை அழிக்க போறேன் அப்படின்னு ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னாரு. ஐயோ, அப்படின்னா எல்லாருமே இறந்துருவாங்களா? அப்ப நம்ம ஜனமும் இறந்துருவாங்களா அப்படின்னு மோசே கேட்டப்ப ஏசாமி சொன்னார், இல்லை, நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு அன்னைக்கு சாயந்தரம் 1 வயது ஆட்டுக்குட்டி, அதில் பழுது இருக்கக்கூடாது, நொண்டி இருக்கக்கூடாது, குருடா இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா பெஸ்ட்டாக இருக்கணும். அந்த 1 வயது ஆட்டுக்குட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அதை வெட்டி அதோட ரத்தத்தை நிலைக்கால்கள், வீடோட வாசல் இருக்கும்ல, நிலைக்கால்கள்ல பூசுன்னு சொன்னாரு. பாருங்க, மோசே அன்னை பூசுறாங்க. பாருங்க, அங்க பூசுன்னு சொன்னாங்க. எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை பூசுனாங்க. ஏன் தெரியுமா? இப்ப 10வது வாதையில் ஒரு பெரிய சங்கார தூதன் எகிப்து ஃபுல்லா வரப்போறான். இப்ப எந்த இடத்துல நிலைக்கால்கள்ல ரத்தம் பூசப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல தொடமாட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ளா இருக்கிற தலைச்சம் பிள்ளையா இருந்தாலும் சரி, அல்லது முதல் பிறந்த மிருக ஜீவன்களா இருந்தாலும் சரி, உள்ளா இருந்துச்சுன்னா அது சாகாது, அது பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா வெளியில என்ன இருக்குது? ஆட்டுக்குட்டியோட ரத்தம் இருக்குது. இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம்
நம்ம கூட இருந்துச்சுன்னா எதுவுமே அணுகாது. அப்படி தானே? சிலுவையில் ஏசாமி நமக்காக ரத்தம் சிந்தினார்ல. இன்னைக்கு பாரு, இது அடையாளமாக என்ன பண்ணுவாங்க, நிறைய இடத்துல பாருங்க, நிலைக்கால்களில் 3 கோடு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி வெள்ளை அடித்த செவுரில் சிகப்பு கோடா இன்னைக்கும் நிறைய இடங்களில் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் அன்னைக்கு ஏற்படுத்தினது. அது மட்டும் இல்லை, ரத்தம் பூசிட்டு அன்னைக்கு இரவு என்ன பண்ணணும், முக்கியமாக அன்னைக்கு இரவு புளிப்பில்லாத கீரை, புளிப்பில்லாத அப்பம், அப்புறம் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருக்குதுல்ல, அந்த ஆட்டுக்குட்டியை சுட்டு நெருப்பில் காட்டி சுட்டு அதை செருப்பு போட்டுக்கிட்டு அடுத்தது தடியை பிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நின்று கொண்டே அதை புசிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். உடனே அன்னைக்கு அதே மாதிரி பண்ணாங்க பாருங்க. அப்படியே அழிக்கிற தூதன் அப்படியே வாசல் வழியா வந்துகிட்டே இருக்கான். எங்கெல்லாம் ரத்தம் பூசப்பட்டதோ அங்க உள்ளுக்குள்ளார இருந்தவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு. இன்னைக்கும் ஏசாமியோட ரத்தத்தில் யாரெல்லாம் மறைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு. பாருங்க, இப்படி தான் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டாங்க, அன்னைக்கு பாதுகாப்பாக அவங்க இருந்தாங்க. ஆனால் குட்டீஸ், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ இயேசுவோட ரத்தம், ஆட்டுக்குட்டியோட ரத்தம் நம்மளை பாதுகாக்குது, நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்யுது. ஓகே, இன்னைக்கு பாடத்தோட மனப்பாட வசனம் என்ன விசு? கர்த்தருடைய செயல்களை நினைவு கூர்வேன். சங்கீதம் 77:11. வெரி குட், சூப்பர் விசு, சூப்பரா சொல்லிட்டாங்க. ஸ்வேதா, இந்த பாடத்தோடைய கருப்பொருள் என்ன? தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டாடும் போது அவர் செய்தவற்றை நினைவு கூறுகிறோம். வெரி குட், சூப்பரா சொன்னாங்களே ஏஞ்சல். ஓகே ஏஞ்சல், இன்னைக்கு புதிய ரத்தன புதி 2. வெரி குட், சூப்பர். ஓகே குட்டீஸ், அங்க பாருங்களேன், இங்க 6 படங்கள் இருக்குதா? அந்த 6 படங்கள்ல ஃபர்ஸ்ட் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரத்தத்தை வெளியில பூசிட்டு என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம மார்க் பண்ணுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க? செருப்பு போட்டுக்கிட்டாங்க. வெரி குட், பாதரட்சைய கால்கள்ல போட்டுட்டு நின்னாங்க. ஓகே, ரெண்டாவது என்ன செஞ்சாங்க ஏஞ்சல்? தடியை கையில வச்சுக்கிட்டாங்க. வெரி குட், தடியை கையில வச்சுக்கிட்டாங்க. ஓகே ஸ்வேதா, மூணாவது என்ன பண்ணாங்க? புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத கீரை, வெட்டப்பட்ட ஆட்டுக்குட்டி, இது எல்லாத்தையுமே புசிச்சாங்க. வெரி குட், இந்த 3 காரியங்களை செஞ்சாங்க. பாத்தீங்களா? அப்ப முதல்ல என்ன? பாதரட்சைய போட்டுக்கிட்டாங்க. ரெண்டாவது என்ன? தடிய கையில பிடிச்சுக்கிட்டாங்க. மூணாவது என்ன? புளிப்பில்லாத அப்பம், புளிப்பில்லாத கீரை, அப்புறம் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியோடைய மாம்சம், அதை நின்று கொண்டு சாப்பிட்டாங்க. வெரி குட், சூப்பரா சொன்னீங்க. எல்லாரும் அங்க பாருங்களேன், எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நல்லா கத்துக்கிட்டீங்க. அவங்களுக்கு கரெக்டா சொன்னாங்க. ஓகே, அவங்களுக்கு பாய் சொல்லிடலாமா? ஓகே, God bless you. Bye bye.